ஹலோ மக்களே, இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமைங்க. அதனால் ஒரு டெம்பிள் பற்றி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா சிக்மங்களூர் போயிருந்தோம். அங்கே ஒரு பிரமாதமான அருமையான ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோயிலோட பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ தேவிரம்மா பெட்டா டெம்பிள்ங்க. பெட்டா அப்படிங்கிறது டெம்பிள்ங்கிறதுக்கு இன்னொரு பேர் தான். பெட்டா அப்படிங்கிறது ஒரு ஹில் டாப்புங்க. இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வில்லேஜில் இருக்குது. பிண்டிகா அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்குது, சிக்மங்களூர் பக்கத்தில். இந்த தேவிரம்மா பெட்டா அப்படிங்கிறது ஒரு 3000 ஃபீட் ஹை ஒரு மலை இருக்குங்க. அந்த மலை மேலே தான் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு கோயில், குட்டி கோயில் இருக்குங்க. அந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் இந்த அம்மன் காட்சி அளிக்கிறாங்க. மற்ற எல்லா நாளும் பார்த்திங்க அப்படின்னா வருஷம் பூரா இந்த கோயிலில், இந்த கிராமத்தில் இருக்கிற கோயிலில் தான் வந்து அவங்க காட்சி அளிக்கிறாங்க. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா மைசூரில் இருக்கிற சாமுண்டீஸ்வரி அம்மன் இருக்காங்களே, அவங்களோட அவதாரம் தான் இந்த தேவிரம்மா அப்படிங்கிறவங்க. மகிஷாசுரனை கொன்னதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கோவத்தோடு இருந்தாங்களாம். அப்போ இந்த மலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட கோவம் தணிஞ்சு சாந்த ஸ்வரூபினியாக இங்கே தேவிரம்மாவாக இந்த மலை மேலே அவங்க காட்சி அளித்தாங்க. அவங்களோட விருப்பத்தின்படி பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள், அது எந்த நாள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நரக சதுர்தசி, அதாவது அப்படின்னா தீபாவளிக்கு முதல் நாள் வந்து இங்கே ஒரு பெரிய விழா நடக்கும். அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அவங்க அந்த மலை மேலே காட்சி அளிப்பாங்க. மற்ற நாள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கிற வில்லேஜில் இருக்கிற இந்த டெம்பிளில் தான் அவங்க வந்து காட்சி அளிக்கிறாங்க. இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா 10th செஞ்சுரியில் இந்த காடஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு 12வது செஞ்சுரியில் ஹொய்சலா டைனாசிட்டியில் இந்த டெம்பிள் வந்து கட்டப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேவிரம்மா ஜேத்ரா அப்படிங்கிறது என்னென்னா, இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த அம்மன் மலை மீது காட்சி அளிக்கிற அந்த ஒரு நாள் தான். அப்போ பார்த்திங்கன்னா அந்த 3000 ஃபீட்டை பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ட்ரெக்கிங் மூலமாக மட்டும்தான் அந்த அம்மனை போய் மேலே தரிசிக்க முடியும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய மலையை அந்த ஊரில் இருக்கிற அவ்வளோ மக்களும் ஏறுவாங்க. அதோட கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு சைடில் நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோ பேர் கொச்ச 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 கொச்சன்னு ஏறுவாங்கங்க. நிறைய வந்து ஃபாஸ்டிங் அதெல்லாம் இருந்து நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க அந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறி போய் அங்கே இந்த அம்மனை தரிசிச்சுட்டு வராங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த அம்மன் வந்து சக்தி வாய்ந்த அம்மன். நம்ம வேண்டினது எல்லாமே நடக்குங்கிற நம்பிக்கையோடு இங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்க அப்படின்னா போய் இந்த அம்மனை தரிசிக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா பாண்டவர்களும் வந்து இந்த அம்மனோட ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு போனதாக வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்குங்க. இந்த கோயில் இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரம்மியமாக, சுற்றி மலைகள் சூழ்ந்த இடமா, ரொம்ப சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக, சுற்றி வயல்வெளிகளாக இருக்கும். வேறு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நிறைய பேர்ட்ஸோட சவுண்டு, இயற்கை எழில் சூழ்ந்த இடமா இருக்கும். நாங்கள் காலங்காத்தால் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு தாங்க 7 o'clockலாம் ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப 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 அப்படியே நிசப்தமாக அமைதியாக இருந்துச்சுங்க. வெறும் பேர்ட்ஸோட சவுண்டும் மட்டும்தான் கேட்டுச்சு, வேறு எந்த சவுண்டுமே கேட்கல. இந்த கோயிலோட ஆர்கிடெக்சரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நிறைய கார்விங்ஸ், உடன் கார்விங்ஸ்லாம் கூட நிறைய பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் சிக்மங்களூர் பிளான் பண்ணிங்கன்னா தவறாமல் இந்த கோயிலுக்கு நீங்களும் போய் இந்த அம்மனை வேண்டி தரிசிச்சுக்கோங்க. இந்த அம்மனோட உங்களுக்கு படமும் பார்த்திங்க அப்படின்னா சைடில் கிளிப்பிங்ஸில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா உள்ளார ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி அலவுட் கிடையாது. அதனால் உங்களுக்கு அம்மனோட பிக்சரை உங்களோட ஆட் பண்ணிடுறேன். இந்த கோயிலில் அம்மனை தவிர பார்த்திங்க அப்படின்னா சிவன், விநாயகர் எல்லாமே இருக்காங்கங்க. நீங்கள் அவங்களையும் தரிசிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யஷோ விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே மறந்துடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி தேவிரம்மா அருளை பெறுங்க.